சென்யார் புயல் தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற போதும் இன்றும் 3 நாட்களில் எப்படி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என இணையதள விவரங்களுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் மோனிஷா. சென்யார் புயலானது உருவாகிடுச்சு. அதாவது மலாக்கா மற்றும் தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு புயல் உருவாக கூடும்னு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனுடைய பேரு சென்யார் என்று அழைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்றைய தினம் அந்த கருத்துல இருந்து பின்வாங்கியிருந்தாங்க. அதாவது புயல் உருவாகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு காலையில சென்யார் புயலானது உருவாகி இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. உருவாகி இருக்கக்கூடிய சென்யார் புயல்னால தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பெரிதளவுல தாக்கங்கள் இருக்காது. ஆனா தமிழ்நாட்டிற்கு எதனுடைய தாக்கம் பெரிதளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா குமரிக்கடல் மற்றும் இலங்கை கடற்பகுதிகளில் நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுழற்சியில தான் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இப்ப இது மாறி அப்படியே நிலை கொண்டிருக்கு. இது இன்னும் அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இன்னும் 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இது புயலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கங்கள் எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 26ஆம் தேதி இன்னைக்கு தென் தமிழகத்திலையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யும். அதுவே 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்த சுழற்சி இலங்கை பகுதியில எப்படி ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்திருக்கிறத நம்மளால இதுல பார்க்க முடியுது. இதனோட அது இலங்கையில ஒரு அதி கனமழையும் மிக கனமழையும் பல்வேறு இடங்கள்ல பெய்யக்கூடிய சூழலை இந்த சுழற்சியானது உருவாக்குது. அதே போல இதுவே 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இந்த சுழற்சியினுடைய தன்மையானது சற்று அதிகப்படியாக மாறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப 29ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்த சுழற்சி நம்மளுடைய தமிழகத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல போனா டெல்டா மாவட்டங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. இதனால நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல 29ஆம் தேதி அதி கனமழையும் மிக கனமழையும் பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தென் மாவட்டங்கள்லயும் மழை பொழிவு அப்படின்றது இருக்கும். இதுவே 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்த சுழற்சியானது சற்றே மேல் நோக்கி போகுது. அதனால நம்மளுடைய வட தமிழகத்துல அதி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா KTCC ஜோன்ல மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆரஞ்சு அலர்ட்டும் ரெட் அலர்ட் விடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கு. தமிழகத்துக்கு தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் இன்னும் சில நாட்களுக்கு இருக்கும்.